ஹாய் காய்ஸ், டுடே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்ன வுட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டுடே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து நீம் வுட்டை பற்றி. வேப்ப மரம் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டூத் பேஸ்ட்டில் கூட நீம் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீம் பற்றின அவேர் வந்து நிறையவே இருக்குது. ஸ்கின் கேரு, டென்டலு, ஹெல்த்துன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம டுடே பார்க்க போகிறது வந்து நீம் வுட்டில் பண்ண பவுல், ஸ்பூன், லேடில் பற்றி பார்க்க போகிறோம். மெட்டலில் வந்து நம்ம குக் பண்ணிகிட்ருக்கும்போது ஸ்க்ராச்சஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகும். பட் வந்து நம்ம வுடன் லேடில் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ண தேவையில்ல. பட் இந்த வுட்டை பற்றி சொல்லணுன்னா, இதை நம்ம என்னதான் பாலிஷ் பண்ணாலும் மற்ற வுட் அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்காது. ஏன்னா இதோட ஹார்டான டெக்ஸ்சர் வந்து இதை வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்காது. ஸோ வந்து ஹை ரேட் ஆஃப் ஸ்மூத்னஸ் வந்து நம்ம இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நான் இதை வந்து கிச்சன் யூட்டிலிட்டிஸ்க்கு வந்து ஸ்பூனு, லேடில், பவுல் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீம் வுட்டில் வந்து செஞ்ச ப்ராடக்டை வந்து நம்ம வெளியில் வச்சோன்னா, மழையோ இல்லை வந்து வாட்டர் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சோன்னா, அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். இதுவே வந்து ஒரு இன்டோர் ஃபர்னிச்சருக்கோ மற்றதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நீம் வுட்டு. இதிலிருந்து வர குட் அரோமா கூட நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காய்ஸ், நீம் வுட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் வித் வுடன் வண்டர்ஸ். டாடா காய்ஸ், பை பை.